ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எப்படி ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏர்லைன் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி மெரைன் டிபார்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். தமிழ்நாட்டில் என்னென்ன ஏர்லைன்ஸ் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளாக பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன், அப்புறம் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். மெரைன்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பிபிஏனா என்ன, பிஎஸ்சினா என்ன, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது போக எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். 12th எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை படிச்சுக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டை எலிஜிபிலிட்டி நான் சொல்லியாச்சு, 12th கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. ஸோ இதோட கரிக்குலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க, ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கை பற்றி படிப்பீங்க, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க. அடுத்து ஹெச்ஆர் ரிலேட்டடாகவும் நீங்கள் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிற பற்றி படிப்பீங்க. பிஸ்னஸோட லாலாம் எப்படி, அதோட எக்கனாமிக்ஸ் என்ன, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, ஆப்ரேஷன்ஸோட ரிசர்ச் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸுடைய டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏர்லைன்ஸில் படிப்பீங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. அடுத்து ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க. ஏர்போர்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஏவியேஷன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பற்றி படிப்பீங்க. அடுத்து ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஹேண்ட்லிங்கை பற்றி படிப்பீங்க. அடுத்ததான் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி படிப்பீங்க. அடுத்து ஏவியேஷனில் இருக்கக்கூடிய லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி படிப்பீங்க. அடுத்து டூரிசம் கான்செப்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி படிப்பீங்க. அடுத்ததாக ஏவியேஷன் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி படிப்பீங்க. அடுத்ததாக ஏர்போர்ட் ஃபினான்சிங் அண்டு பட்ஜெட்டிங்கை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த கோர்சஸில் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இதை பற்றிலாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், ஏர்போர்ட் மேனேஜர் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் ஏர்போர்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும், அடுத்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக உங்களால் போக முடியும், அடுத்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி மேனேஜராக உங்களால் போக முடியும், அடுத்து ஏரோட்ரோம் ஆஃபீஸராக உங்களால் போக முடியும், அடுத்து ஏர்போர்ட் பிளானராக உங்களால் போக முடியும், அடுத்ததாக டெர்மினல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும், அடுத்ததாக பேகேஜ் ஹேண்ட்லிங் சூப்பர்வைசர் லைனுக்கு உங்களால் போக முடியும், அடுத்ததாக கார்கோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் லைனுக்கு உங்களால் போக முடியும், அடுத்ததாக ஏர்போர்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டு அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டாக உங்களால் போக முடியும். இதே இது ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் லைனில் என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லைன் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், ஏர்லைன் அனலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், அடுத்ததாக ஏர்லைன் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு உங்களால் போக முடியும், கிரவுண்ட் ஸ்டாஃபாக நீங்கள் போக முடியும், ஃப்ளைட் டிஸ்பேச்சராக உங்களால் போக முடியும், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், அடுத்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உங்களால் போக முடியும், அடுத்து ரெவென்யூ மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், அடுத்ததாக ட்ராவல் ஏஜென்ட் டூர் ஆப்ரேட்டராக போய்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அட் ஏர்போர்ட்ஸில் உங்களால் போய்க்க முடியும். அடுத்து ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்ட்ஸ்க்கு உங்களால் போக முடியும். அடுத்தது சேஃப்டி அண்டு மெயின்டெனன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும். இப்போ நம்ம சொன்ன ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாமே பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக பிஎஸ்சி ஏவியேஷன். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்திங்கன்னா 12th கம்பல்சரி முடிச்சிருந்துருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 12th பிசிஎம் அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் காலேஜில் சூஸ் பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு கம்மியான ஏஜ், இப்போ 17 இயர்ஸில் இருந்தே இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில அகாடமியை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காலேஜஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. பட் ஒரு சில காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமல் அகாடமிக்லாம் நம்ம டேரெக்டாக போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லாமே போக முடியும். ஸோ சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவியேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதிலே வரும், ஏவியேஷன் ஃபிசிக்ஸ் வரும், ஏவியேஷன் சயின்ஸ் வரும், அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ரெகுலேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடாக வரும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் இதிலே படிக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயருக்கு அட்வான்ஸ் டாபிக்ஸாக நீங்கள் படிப்பீங்க. அதாவது ஏர் நேவியேஷன்லேயே அட்வான்ஸ் டாப்பிக்காக படிப்பீங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வித் ஏவியேஷன்ஸ்லாம் நீங்கள் செகண்ட் இயரில் படிக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் இயர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்க்ராஃப்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சேஃப்டியை பற்றி படிப்பீங்க. அடுத்து ஏர்க்ராஃப்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஜாப் பொசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைலட்டுடைய அசிஸ்டண்ட்டாக நம்மளால் போக முடியும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக ஏடிசியாக உங்களால் போய்க்க முடியும், அடுத்து ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸராக உங்களால் போக முடியும், அடுத்து ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ரோல்ஸ்க்கு உங்களால் போக முடியும். கிரவுண்ட் ஸ்டாஃபாகவும் நீங்கள் போய்க்கலாம், கார்கோ மேனேஜராகவும் போய்க்கலாம், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காகவும் நீங்கள் போக முடியும், ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும், ஏவியேஷன் கன்சல்டண்ட்டாக உங்களால் போக முடியும். ஸோ டாப் ரெக்யூர்மெண்ட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, ஏர் இண்டியா, விஸ்டாரா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏர்லைன்ஸ் இருக்குது. ஏர்லைன்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸோட நம்மளால் டைப் பண்ணி வச்சு ஜாபுக்கு போய்க்க முடியும். ஏவியேஷன் ட்ரைனிங் அகாடமிஸ்கில் கூட நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ்க்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி லைனுக்கு போக முடியும். கார்கோ அண்டு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஸோ சேலரியை பொறுத்தளவு நீங்கள் என்ன பொசிஷனுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து டிஃபரெண்ட் ஆகும். பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பிஎஸ்சி ஏவியேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். பேசிக்காக அந்த எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். யூஜியில் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டை உங்களால் பண்ணிக்க முடியும். டியூரேஷன் எடுத்துட்டிங்கன்னா 2 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஜியில் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக படிச்சுக்க முடியும். ஸோ இதோட கரிக்குலம் என்ன, எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, அது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, அடுத்ததாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் பற்றி படிப்பாங்க, பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸை பற்றி படிப்பாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இதில் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கவர் ஆகும், ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாடரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கவர் ஆகும், அடுத்து ஏர் கார்கோ அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே கவர் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எந்த காலேஜ்லையுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். இதோட ஜாப் ரோல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக ஏர்போர்ட்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஏர்போர்ட் சிஇஓவாக நம்மளால் போக முடியும், அப்படின்னா டேரக்டராக நம்மளால் போக முடியும். அடுத்த சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சிஓஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட்டில் சிஓஓவாக நம்மளால் போக முடியும். அடுத்து சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஏர்போர்ட்டில் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக நம்மளால் போக முடியும். அடுத்ததாக ஹெட் ஆஃப் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். அடுத்து ஹெட் ஆஃப் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து நம்ம ஹெட்டாக போக முடியும். அடுத்து ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு ஹெட்டாக போக முடியும், அதாவது ஹெட் ஆஃப் ஏர்போர்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஹெட் ஆஃப் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நம்மளால் போக முடியும். ஸோ இதுக்கு அடுத்து சீனியர் மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ் இன் ஏர்லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸில் சிஇஓவாக போக முடியும், ஏர்லைன்ஸில் சிஓஓவாக போக முடியும், அடுத்து ஏர்லைன்ஸில் சிஎஃப்ஓவாக போக முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து இந்த எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பிஎஸ்சி ஏவியேஷன்னா என்ன, எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட். எலிஜிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். 12th எனி குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஏஜ் கேட்டகரின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த வருஷம் 12th முடித்தவங்க இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 12th முடிச்சவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஈஸியாக நீங்கள் அட்மிஷன்ஸ்லாம் அகாடமியில் போட முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காமனாக எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் தாராளமாக எந்த ஒரு அகாடமிலையும் காலேஜஸ்லையும் போய் ஈஸியாக உங்களால் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான், ஏர்லைன்ஸில் படிக்கிற மாதிரி தான் இதுலேயும் மேனேஜ்மெண்ட்டில் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி படிப்பாங்க, அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை பற்றி படிப்பாங்க, அடுத்து செகண்ட் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிப்பாங்க, அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங்கை பற்றி படிப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி படிப்பாங்க, அடுத்து மேரிடைம் லா அண்ட் இன்சூரன்ஸை பற்றி படிப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க. அடுத்து தேர்ட் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி படிப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பற்றி படிப்பாங்க, அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க, அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க. ஸோ அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சிஏ, ஏரு, ரோடு, ரயில் இது 4த்துமே சேர்த்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப்
பொசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக உங்களால் போய்க்க முடியும், சப்ளை செயின் அனலிசிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், ஷிப்பிங் கோஆர்டினேட்டராக நீங்கள் போய்க்கலாம், போர்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக நீங்கள் போய்க்க முடியும், டெர்மினல் மேனேஜராக உங்களால் போய்க்க முடியும், வேர்ஹவுஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பிளானராக உங்களால் போக முடியும், அடுத்து கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸாக உங்களால் போக முடியும், அப்படி இல்லைனா ஃப்ரைட் ஃபார்வர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு போக முடியும், அடுத்து இன்வென்டரி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போக முடியும், அடுத்து வந்து ப்ரோக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைனுக்கு போக முடியும், அடுத்ததாக ஷிப்பிங் லைன் எக்ஸிக்யூட்டிவ் லைனுக்கு போக முடியும், அடுத்தது இ-காமர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக நம்மளால் போக முடியும், அடுத்ததாக லாஜிஸ்டிக்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு போக முடியும். ஸோ என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், எந்தெந்த லைன்ஸ்க்கு போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷிப்பிங் லைன்ஸில் போகும்போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக எம்எஸ்கே, சிஎம்ஏ, சிஜிஎம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லைன்ஸ், இந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். இல்லை லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டிஹெச்எல், யூபிஎஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ்லாம் இருக்குது, அந்த கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். அப்படி இல்லை போர்ட் அண்ட் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸாக போகிறீங்க அப்படின்னா டிபி வேர்ல்டு, ஏபிஎம் டெர்மினல்ஸு, பிஎஸ்ஏ இன்டர்நேஷனல் இந்த லைனுக்குலாம் போக முடியும். அப்படி இல்லை இ-காமர்ஸ் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசானில் ஒர்க் பண்ண முடியும், ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், அடுத்து மைந்த்ராவில் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது இ-காமர்ஸில், அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக ரீட்டைல் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லார்ஜ் ரீட்டைல் கம்பெனிஸ் எது இருக்கோ அந்த ரீட்டைல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஏஜென்சிலையும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக போர்ட்டு அப்படி இல்லைனா கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸில் ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டிங் ஃபேம்ஸில் வந்து நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் என்ன பொசிஷன்ஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம சொன்னது. ஸோ நம்ம டோட்டலாக பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அடுத்து பிஎஸ்சி ஏவியேஷன்னா என்ன, எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, லாஸ்ட்டாக பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பொசிஷன்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற முதக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம், பட் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருக்கா, அதுவும் மெட்ரோ சிட்டிஸில் ஏதாவது காலேஜஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த காலேஜஸ்லாம் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, என்ன மெட்ரோ சிட்டியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இதுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுறது, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கோ இல்லை பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை பிஎஸ்சி ஏவியேஷனுக்கோ அப்படி இல்லைனா உங்களோட சீனியர்ஸ் யாராவது எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.